பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடி கிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமின்னு சொல்லி ஒரு சிவன் கோயிலில் குருக்களாக இருக்கேன். இந்த கோயில் ராகுகேதுக்கு பரிகார ஸ்தலம், ஆதி சூஷ்ம சர்ப்பதோஷ பரிகார ஸ்தலம் அப்படின்னு பேர். இந்த ஸ்தலத்தில் ராகுகேதுக்கு வெகு காலமாக பரிகாரங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ராஜராஜ சோழன் கூட முதல் போருக்கு போகும்போது இங்கே வேணின்னு போயிட்டு ஜெயிச்ச உடனே 96 ஆடு வாங்கிவிட்டு அந்த ஆட்டில் பால் கறந்து நெய்வலைக்கத்துன்னு கல்வெட்டுகள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தில் தான் நான் இருக்கேன். அதனால ராகுகேது பற்றி நான் பேசுறது சரியா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த பதிவை உங்களுக்கு போடுறேன். பயங்கர கஷ்டங்கள், வேலைகளில் மாற்றங்கள், அதில் ஒரு படி ஏறினா 4 படி சறுக்கிறது, வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரே இடைஞ்சல், மேலதிகாரியோட இடைஞ்சல்கள், இதெல்லாம் பார்த்துன்னு வந்துட்டு இருந்தோம். இப்போ உங்களுக்கு அது தீர போகிறது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கிரக சூழ்நிலைகள் மாறிண்டே இருக்கு. அதுல முக்கியமான பயிற்சியா இந்த ராகுகேது பயிற்சி இருக்கு. மற்றதெல்லாம் ஒரு கிரகமா இருக்கும்போது ராகு கேதுன்னு 2 கிரகம் இருக்கு. ஸோ 2 இடங்களை இது ஆக்கிரமிக்குது. இந்த ராகுகேது பயிற்சி வர 2025 வருஷம் 5ஆம் மாதம் 18ஆம் தேதி, அதாவது 18/5/2025 அன்னைக்கு பயிற்சி ஆறுது. ஸோ இது பயிற்சி ஆறுது. இது பொதுவாக ஒரு ராசியில 9 பாதங்கள் இருக்கு. நட்சத்திரங்கள் 3ன்னா கூட பாதங்களா நம்ம அதை பிரிச்சிருக்காங்க. 9 பாதங்கள் இருக்கு ஒரு ராசியில. அப்போ இந்த 9 பாதங்கள்லையும் இவர் பயணப்பட போறாரு. அதனால ஒரு பாதங்களுக்கு 2 மாசம்னா 18 மாசம் இவர் கும்பராசியில பயணப்பட போறாரு. அதனால இந்த பயிற்சி என்ன நடக்குது, மீன ராசியிலேருந்து ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆறார், கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு கேது பயிற்சி ஆறார். இந்த ராகு கேதுன்றது ஒரே நேரத்தில் பயிற்சி ஆகுது. இதுதான் ஒரு ஜாதகத்திலையும் 180 டிகிரியில் இருக்கும். கரெக்டாக ராகுலேருந்து 180 டிகிரி. 180 டிகிரின்றது மொத்த நமக்கு ராசி கட்டங்கள் இருக்கு இல்லையா, 360 டிகிரி. அதில் சரி பாதி 180. அந்த 180 டிகிரியில் இந்த ராகுவும் கேதுவும் இருக்கும். அதனால் இப்படி எடுத்திங்கன்னா தராசு மாதிரி ஒரு ஜாதகத்தை வெயிட்டு கொடுக்கறது இந்த ராகு கேது. ஸோ அந்த ராகுகேது பயிற்சி நமக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம், திருப்புமுனைகள்லாம் தரக்கூடியதாக இருக்குது. அது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ராகுகேது பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ராகுகேது அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு இது வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் இருந்தது. மிதுன ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் இருந்தது. அதனால வேலைகளில் பயங்கர கஷ்டங்கள், வேலைகளில் மாற்றங்கள், அதில் ஒரு படி ஏறினா 4 படி சறுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொழில் செய்கிறவங்களுக்கு வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரே இடைஞ்சல், ஆச்சோட இடைஞ்சல், ஒருத்தர் நம்மளை பண்ணுவாங்க, மேலதிகாரியோட இடைஞ்சல்கள், இதெல்லாம் பார்த்துன்னு வந்துட்டு இருந்தோம். இப்போ உங்களுக்கு அது தீர போகிறது. ஏன்னா ராகு உங்களுக்கு 9வது வீட்டுக்கு, 10வது வீட்டில் 9வது வீட்டுக்கு ஒரு டிரான்சிஷன், அவர் பயிற்சி ஆகிறார். கேது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 4வது வீட்டில் இருந்தார். 4வது இடம்ன்றது சுகஸ்தானம்னு பேர். இந்த 4வது வீடு தான் வீடு, வாகனங்கள், அம்மாவை குறிக்கிறது, மேற்படிப்பை குறிக்கிறது, இதெல்லாமே 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துல கேது இருந்ததுனால வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். தாய்க்கு உடல்நிலை கோளாறுகள், தாயால் பிரச்சனைகள், தாய் நம்ம செய்கிறதுக்கு, அவங்க சொல்கிறதுக்கு நமக்கு எதிர்ப்பாக இருக்கும், நம்ம சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, இது மாதிரியான விஷயங்கள்லாம், வருத்தங்கள், மன வருத்தங்கள், இதெல்லாம் இருந்திருக்கும் இது வரைக்கும். இப்போது அந்த கேது 4வது வீட்டிலேருந்து 3வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். இது நமக்கு என்ன மாதிரியான பலன்களை நமக்கு கிரியேட் பண்ணும், இதைத்தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ இந்த பயிற்சி ஆகிறது எப்போ நடக்க போகிறது, 18/5/2025 ராகுகேது பயிற்சி. ஸோ அன்னைக்கு பயிற்சி ஆறுது. பயிற்சி ஆனதுலேருந்து ராகு என்ன நட்சத்திரத்தில் பயணிக்கிறார், பூரட்டாதி நட்சத்திரத்தில் எது வரைக்கும் இருக்கார், நவம்பர் மாதம் வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். நவம்பர் மாதத்துக்கு மேலே அவர் சதய நட்சத்திரத்துக்கு போயிடுறார். அதில் ஜூலை மாதம் 2026 வரைக்கும் இருக்கார். அப்புறம் அதுக்கு அடுத்து செவ்வாழை நட்சத்திரத்துக்கு போகிறார். அது நவம்பர் மாதம் 2026 வரைக்கும் இருக்கார். ஸோ இதுதான் அவருடைய பயணம். கேதுவோட பயணம் எடுத்தீங்கன்னா அவர் பயிற்சி ஆன உடனே 7ஆம் மாதம் வரைக்கும்
அவர் வந்து உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் பயணிக்கிறார். அதுக்கு அடுத்து 7லேருந்து 8, 9, 10, 11, 12, 1, 2, 3 மார்ச் மாதம் வரைக்கும் 2026 மார்ச் மாதம் வரைக்கும் அவர் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். மார்ச் மாதத்துலேருந்து மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதம் வரைக்கும் கேது தன்னோட சொந்த நட்சத்திரத்திலே பயணிக்கிறார். ஸோ அந்த வீட்டுக்கு அதிபதி சூரியன், இந்த வீட்டுக்கு அதிபதி சனி பகவான். அதனால வந்து எப்படியுமே இந்த ராகு கேதுக்கள் வந்து பெயர்ச்சியாகிறது ஒரு சில விஷயங்களில் பாசிட்டிவும் ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவும் தரும். இப்போ இந்த பீரியடை வச்சு நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பொதுவாக கேதுவை முதல்ல எடுத்துட்டோம்னா, கேது வந்து உங்களுக்கு 3வது வீட்டில் இருக்கார். 3வது வீட்டில் இருந்து 3வது வீட்டு அதிபதி நட்சத்திரத்தில் 7ஆம் மாதம் வரைக்கும் இருக்கார். அதனால மிதுன ராசிக்காரங்களுக்கு குழப்பங்களும் அடுத்து என்ன செய்யறது அப்படின்ற அந்த விஷயங்களில் குழப்பங்களும் அதுவும் பொருளாதார விஷயங்களையும் பிரச்சனைகளும் ஏற்படும். இதெல்லாம் வந்து அதே மாதிரி வந்து அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் மாதம் தைரிய வீரியஸ்தானம் தைரியத்தை குறைக்கும். இதான் அது ஜென்ரலாக அப்படி புரிஞ்சுங்க. அது மாதிரி சகோதரர்கள் மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எப்போலேருந்து 5லேருந்து 7 இந்த 2 மாதத்துக்கு மட்டும்தான். அதுக்கு அடுத்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 5, 12 இது 2க்கும் அதிபதியாக இருக்கார். 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னா கூட அதுதான் அரசியல், கலை, சினிமா இதெல்லாம் குறிக்கும். அதே மாதிரி கவிஞர்கள் அதை குறிக்கும். அதே மாதிரி உங்களுடைய யோசனைகள், திறமை, ஹிடன் டேலண்ட் சொல்லுவாங்களா அதை குறிக்கும். 12ன்றது விரயஸ்தானம்னாலும் அயன சயன சுகஸ்தானம்னு பேர், வெளிநாட்டுக்கு போகிறத குறிக்கும். அதே மாதிரி முதலீடுகள், உங்களுடைய முதலீடுகளை குறிக்கும். வீட்டில் சுபகாரிய செலவினங்களை குறிக்கும். ஸோ இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் அந்த கேது பகவான் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். ஏன்னா கேது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து டிலே பண்ணுவார், எல்லாத்தையும் ஸ்லோ பண்ணுவார். அப்போ வந்து நான் வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நடக்கிறதுல கொஞ்சம் நாள் தள்ளி போகும். எப்போலேருந்து கேது 7ஆம் மாதத்துலேருந்து மார்ச் 2026 வரைக்கும் சுபகாரிய சில விஷயங்கள்ல உங்களுக்கு தள்ளி போகும். யாரான காதலர்கள் இருந்தீங்கன்னா அவங்க காதல் பிரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் காதல் அவங்களுக்கு வந்து பிரிவினைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரேடிங்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும். அதுக்கெல்லாம் ட்ரேடிங்கில் வந்து உங்களுக்கு லாஸ் ஏற்படுறதுக்கு மீனராசிக்காரங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு போகிறதுக்கு மீனராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும் இந்த காலகட்டங்களில். சரி, அதுக்கடுத்து மார்ச்லேருந்து நவம்பர் வரைக்கும் கேது தன்னோட சொந்த நட்சத்திரத்திலே பயணிக்கிறார். இப்போ கேதுவோட நட்சத்திரங்கள்லாம் எங்கே இருக்குது? உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்குது. அது மாதிரி உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் இருக்குது. 7, 11. அதனால் இந்த காலகட்டங்களில் பல பேருடைய மிதுன ராசி அன்பர் பல பேருக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் பார்ட்னர்ஷிப்பு சம்மந்தமான விஷயங்களில் லாபங்கள் ஏற்படும். பார்ட்னர்ஷிப் வந்து புதுசாக கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் கிடச்சி புது தொழில்கள் ஆரம்பிக்கிறதுக்கு, இல்லை தொழில் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் விரிவாக்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அனைத்தையும் உருவாக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேதுவால் ஏற்படுறது. இப்போ ராகுவால் என்ன ஏற்படும்? ராகு வந்து உங்களுக்கு தொழில் தானத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. 9ஆம் இடத்துலேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா குருவனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. குருவோட வீடெல்லாம் எது? உங்கள் ராசிக்கு 7வது வீடும் 10வது வீடும். அப்போ தொழில் சம்பந்தமான மாற்றங்கள், நீங்கள் வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம் இதெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கும். எப்போலேருந்து? உங்களுக்கு 5ஆம் மாதத்துலேருந்து 11ஆம் மாதத்துக்குள்ள வேலை மாற்றங்கள், அது மாதிரி புதுசாக தொழில் ஆரம்பிக்க நினச்சிட்டு தான் அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், வெளிநாடு போன வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாத்தையும் ஏற்படுத்தும். அதுக்கு அடுத்து வந்து 11ஆம் மாதத்துலேருந்து ஜூலை மாதம் 2026 வரைக்கும் ராகு தன்னோட சொந்த நட்சத்திரத்திலே பயணிக்கிறாரு. அந்த ராகுவோட நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசிகள் மிதுன ராசி 1, துலா ராசி 1. ஸோ நீங்கள் இந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியான விஷயங்களில் நல்லா வந்து ஷைன் பண்ணுவீங்க. உங்களுடைய வேலையில் உங்களோட திறமை பழிச்சிடும். வேலையில் உங்களை அங்கீகரிப்பாங்க எல்லாரும். உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். இதெல்லாம் ராகுவால் ஏற்படக்கூடியது. இதுக்கு அடுத்த காலகட்டங்கள். அதனால நீங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சொல்லும்போது அதில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதுக்காக தான் அதெல்லாம் சொல்கிறேன்.
சரி, இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அவர் செவ்வாயோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டுக்கும் 11வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார். செவ்வாயோட நட்சத்திரங்கள் உங்களுக்கு 12லையும் இருக்குது, உங்கள் ராசிலையும் இருக்குது. உங்களுக்கு 4லையும் இருக்குது, 5லையும் இருக்குது. ஸோ இப்போ ஏற்கனவே 4ஆம் இடம் 5ஆம் இடம் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரியான விஷயங்கள் செவ்வாயிலையும் தொடரும். அதாவது தொழில் சம்பந்தமான முன்னேற்றங்கள் எல்லாமே நடக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால ஏற்கனவே கொடுத்துருந்த கடன் திரும்ப வசூலாகும். நீங்கள் கடன் வாங்கணும் தொழில் ரீதியாக அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அதெல்லாம் சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு கடன் கிடைக்கும். அதனால உங்களோட வியாபார விரிவாக்கங்கள் நடக்கும். ஏன்னா வியாபார தொழில் ஸ்தானத்துலேருந்து அவர் பாக்கியஸ்தானம் 9வது இடத்துக்கு போயிருக்கார். 9வது இடம்ன்றது இந்த மாதிரியான புது தொடர்புகள் கிடைக்கும். புது தொடர்புகள் மூலம் வியாபாரத்தில் முன்னேற்றங்களை ஏற்படுத்தலாம். இந்த மாதிரியான காரியங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார். அதனால இந்த ராகுகேது பெயர்ச்சிக்கு உண்டான அந்த ஃபுல் பீரியட்லையும் எந்தெந்த பீரியட்ல எப்படி நடக்கும் அப்படின்றத பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். இதுக்கு வந்து பரிகாரங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஜென்ரலாக இருக்கக்கூடிய மீனராசிக்கு உண்டான பலன்கள். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் இப்போ நடக்கூடிய தசா புத்தி என்ன, அந்த தசாநாதர்லாம் யாரு, தசாநாதர் எங்கே இருக்காரு, புத்திநாதர் எங்கே இருக்காரு, அப்போ இப்போ என்ன பலன் உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி நடக்கும், அப்போ இந்த கோச்சார பலனில் எதெல்லாம் அதிகமாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்படி நீங்கள் வந்து ரெண்டையும் இணைச்சி பார்த்துக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர், உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தையோ ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர்ட்டையோ காமிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், முழு விஷயத்துலேயும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்படி உங்கள் ஜாதகத்துலேயும் ராகுகேது இதுவாக இருக்குது, மோசமாக இருந்ததுன்னா அப்போ ராகுகேது பரிகாரம் பண்ண வேண்டியதாக இருக்கும். பரிகாரம் பண்ணுறது கூட பாமணி மண்ணாடி கிட்ட இருக்க பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த சிவன் கோயிலில் ஆதிசேஷன் வந்து கீழே இடுப்பு கீழே வந்து பாம்பு உருவமாகவும் மேலே மனித ரூபமாகவும் வந்து வணங்கியிருக்கார். இங்கே அது வந்து ராகுவோட உருவம், அந்த உருவத்திலே இருக்கக்கூடிய ஆலயம் இது. அதனால இங்கே வணங்கும் பொழுது தோஷம் இருந்தால் யோகமாக மாறும் அப்படின்னு சொல்லி பல நாடிகள், அகத்திய நாடி, திரவ நாடி, சப்தரிஷ் நாடி, கௌசிக நாடி, கந்த நாடி, காகபுஜன்ற நாடி, வசிஷ்ட நாடி, இப்படி எவ்வளோ நாடியில் சொல்லியிருக்கு. ஸோ அதனால வந்து இங்கே நீங்கள் வணங்கிட்டு இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நீங்கள் மாற்றிக்கலாம். வெள்ளிக்கிழமையிலையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் பூஜை நடக்கிறது. வெள்ளிக்கிழமைனா காலம்புற 10 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கும் வந்தீங்கன்னா அந்த பூஜைகள் நீங்கள் கலந்துக்கலாம். இதை கலந்துட்டு சர்ப்பசுக்தம் இப்போ சொல்லுவோம், சர்ப்பசுக்தம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஜாதகத்திலே கால சர்ப்ப தோஷம் இருக்குது அப்படின்னா அவன் சர்ப்பசுக்த ஹோமம் பண்ணணும், அது மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நம்ம ஜோதிட இதிலே பார்த்தோம்னா நமக்கு வந்து நம்மளுடைய தமிழ்லையே பார்த்தோம்னா ஜாதக அலங்காரம் கீரனூர் அவர் எழுதின 500-600 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினதெல்லாம் ஜாதக அலங்காரம் இருக்கு, அதுலேயே போட்டிருக்கும். கல்லில் வந்து நாகர் சிலை அடித்து கோயிலில் பிரதிஷ்டை பண்ணி ஹோமம் பண்ணோம்னா நமக்கு காலசர்ப்ப தோஷத்தினுடைய பலன், அதனால எது தடையாக இருக்கோ அந்த எந்த காரியம் தடங்கள் ஏற்படுறதோ அந்த காரியத்தில் வெற்றி அடைய முடியும். இது வந்து எதுக்கு பண்ணலாம், கல்யாணம் அது மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம், பிஸ்னஸ் அது மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணலாம், குழந்தைகள் பிறப்பு அது மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயங்கள். இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு பலன் நிச்சயமாக நல்ல பலன்களே கிடைக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.